சிறப்பானதொரு பல கோணங்களிலே நாம் சிந்தித்து உயர வேண்டிய ஒரு அருமையான தலைப்பு தான் பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும். இந்த ஒரு விஷயத்துல நமக்கு தெளிவு கிடைச்சா என்ன நன்மை அப்படின்னு சொன்னா, நாம் சில விஷயங்களுக்காக நம்மை குழப்பிக் கொண்டிருக்க மாட்டோம். முடிவு என்னதான் தெரிஞ்சு, படத்தினுடைய கிளைமாக்ஸ் என்னதான் தெரிஞ்சு போச்சுன்னு வைங்க, இவ்வளவுதாயா வாழ்க்கையில மரணம் என்று ஒன்று உண்டு. அது முதல்லயே கிளியர் பண்ணிட்டோம் முதல் தலைப்புகள்ல. அடுத்த தலைப்புகள்ல இயற்கை மரணம்ன்றதை தாண்டி துர்மரணம்னா என்னங்கிறதையும் இன்றைக்கும் தொட்டு பேச வேண்டி இருக்கிறது. கிட்டத்தட்ட இன்றைய தலைப்பாகிய பிறவித்தொடர் இருவகை என்ற தலைப்புல இன்றைக்கு ஒரு கிளைமாக்ஸ் என்று சொன்னால் மிக ஆகாது. ஏனென்று சொன்னால், அன்பு உள்ளங்களே, பிறவி வேண்டேன் என்றுதானே பெரியவர்கள் எல்லாம் பாடியிருக்கிறார்கள். என்ன சொல்றாங்க? இனி பிறவி வேண்டேன் அப்படின்னு கதறாங்க. மறுபிறவி இல்லாம போகணும்னு தானே எல்லாரும் நினைக்கிறாங்க. பிறந்து பிறந்து மீண்டும் இறந்து இறந்து பிறந்து பிறந்து அதுக்காக பாடி புலம்பன பெரியவங்க, நம்ம எல்லா ஆழ்வார்கள் பாடல்கள், நாயன்மார்கள் பாடல்கள் எல்லாம் அதைத்தான் பார்க்கணும். நமக்கு இந்த பிறவி தொடர் குறித்த எந்த வகையில உண்டா இல்லையான்னு கேட்டா, மறுபிறவி இல்லைன்னு நம்முடைய புத்தகத்துல அதை பேசியிருக்கு. ஆனா அதுக்கான கிளைமாக்ஸ் சப்ஜெக்ட் தான் இன்னைக்கு. என்னன்னு சொன்னா, நமக்கு மறுபிறவி உண்டா? இப்ப மீண்டும் அதை கேள்வி கேட்டு பார்ப்போமே. பிறவி தொடர் இருக்கிறதா என்று கேட்டா, நாம் பிறந்திருக்கிறோம். நம்முடைய அத்துணை பதிவுகளையும் சஞ்சித கர்மாவா நம் முன்னோரு இடத்திலிருந்து வாங்கி நம்முடைய கருமையத்திலே கொண்டு இருப்பாக்கி வைத்திருக்கிறோம். இல்லை என்று சொல்ல முடியாது. செல்கள்ல, உயிரணுக்கள்ல, குரோமோசோம்ஸ்ல, டிஎன்ஏ ஆர்என்ஏல பதிவுகளை வாங்கி வச்சிருக்கிறோம். அது நம்மை போன்ற எண்ணங்கள், நம்மை போன்ற உருவ தோற்றம், ஒரு முடியினுடைய தன்மை முதற்கொண்டு பெற்றவங்களுடைய ட்ரெடிஷன் அப்படியே வருதுங்கிறது நம்ம எல்லோருக்கும் நிச்சயமாக தெரியும். அப்ப வழி வழியாக பரம்பரையாக முன்னோரிடத்திலிருந்து வந்த தொடர், அதுதான் நம்முடைய அப்பா அம்மா 2 பேர், அப்பாவோட அப்பா அம்மா 2 பேர், 4 பேர் ஆச்சா. அம்மாவுடைய அப்பா அம்மா 6 பேர். இத்தனை பேருட்டது நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்ப நான் 1 7. இதைத்தான் 7 பிறவிக்கும் என்று சொன்னார்கள். இதுவரைக்கும் இந்த கணக்கு யாருக்கும் புரிந்ததில்லை. அது என்ன 7 பிறவி, அதே 7 சொன்னாங்க. இது முன்னேழு பின்னேழுன்னு புரிஞ்சுக்கணும். அது ஒண்ணு இருக்கு. முன்னால இருந்து வாங்கிட்டு வந்த 7 பேரை சொல்லிட்டோமா, அப்பாவோட அப்பா அம்மா, அம்மாவோட அப்பா அம்மா 4 பேரு, அம்மா அப்பா, நான் 1. எனக்கு பின்னால, நமக்கு பின்னால வாழ்க்கை துணை, அவங்க மூலமா அவங்களுடைய இந்த முன்னேழு வந்துருது. யாருக்கு? அடுத்த ஜெனரேஷனுக்கு. அப்ப நம்முடைய மக்கள் செல்வங்களுக்கு, பொண்ணு பையனுக்கு மட்டுமில்ல நம்முடைய பதிவுகள் போய் சேர்றது. எப்படி ஒரு அசட், சொத்து, வீடு, வாசல், நிலம், வங்கி கணக்கு, நகை, இன்னும் எத்தனை சேர்த்து வைத்திருந்தாலும் அவங்க பண்ணி வச்ச கடன் உட்பட அடுத்த தலைமுறைக்கு லைபிள் தானே. நான் சொத்து மட்டும் வாங்கிக்குவேன், கடனை கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அதுதான் முக்கியமான அழகான ஒரு விஷயம். பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு தலைமுறையில நம்முடைய பதிவுகள் எல்லாம் அடங்கி இருக்கிறது, ஒடுங்கி இருக்கிறது, வெளிப்படுவதில்லை. இதுதான் நேச்சர். அதனால்தான் தாத்தா பேரனுக்கு வைக்கிற ஒரு பாரம்பரியத்தை நம்முடைய கலாச்சாரம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு எங்க தாத்தா பேர் தான் எனக்கு சோமசுந்தரம்னு வச்சிருக்கு. புரியுதுங்களா? இன்னும் சொல்ல போனா இவங்களுக்கு வேற பேர் இருந்தது. இவங்களை கல்யாணம் பண்ணி வரும்போது இவங்களுக்கு உமான்னு சொல்லி அந்த பாட்டி பேரையே வைக்கணும்னு வச்சாங்க. அப்ப ட்ரெடிஷன் என்பது மிக முக்கியமானது. முந்தையோரிடத்திலிருந்து வந்த பதிவுகள் என்பது முக்கியமானது.
இதை ஏன் திரும்ப திரும்ப சிந்திக்க வேண்டி இருக்கிறதுன்னு நீங்க கொஞ்சம் சிந்திச்சுக்கணும். இப்ப சோமு சார் எதுக்காக இதை திரும்ப திரும்ப சொல்றாரு அப்படின்னா, இந்த முன்னாலே இருந்து வர்ற குணப்பதிவு, நோய்பதிவு, வித்துப்பதிவு, எண்ணப்பதிவு இல்லையா? உடலிலே நோயாக, உள்ளத்திலே களங்கமாக, உயிரணுக்களிலே குணப்பதிவாக, மூளையிலே எண்ணப்பதிவாக, புலன்களிலே பழக்க பதிவாக, இது தாண்டி வான்காந்த பதிவுன்னு ஒண்ணு இருக்கு. அதையும் பேச வேண்டியிருக்கு. நீங்கள கேள்வி கேட்கணும். கேள்வி நேரம்னு விட்ட உடனே கேள்வி நேரத்துல கேள்வி ஒழுங்கா கேட்காம இருக்கக்கூடாது. என்ன, சில நேரங்கள்ல நீங்க இப்படி மறுபிறவே இல்லைன்னு போடுறீங்களே, அப்ப அந்த மிச்ச சொச்சங்கள்ல எங்க போகும்னு என் இடத்துல கோபமா போன்ல கேட்டவங்க உண்டு. அதுதான் வான்காந்த பதிவுங்கிறார் மகர்ஷி. இங்க சொசைட்டில எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸ், குண்டு போடு, எல்லாரையும் அழிச்சு போடு, தீவிரவாதம், அது நாடு எங்க இருந்து சார் விளங்க போகுதுன்னு சொல்றவங்க மெஜாரிட்டியா இருந்தா அதுதான் அங்க இருந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப அததான் மாதா பிதா செய்தது மக்க தலைமையிலன்னு சொன்னாங்க. அந்த வகையிலே தான் இதுவரையிலே மரணத்தினுடைய வகைகளை பற்றி பார்த்தோம், தற்கொலை ஜீவன் முக்தியை பற்றி பார்த்தோம். பிறவி என்று மறுபிறவி என்பது கிடையாது, உலகம் பரிணாமமே என்பதையும் பார்த்தோம். இப்ப அடுத்த கடைசி தலைப்பா தான் இன்றைய தலைப்பிலே நாம் சிந்திக்கின்ற ஒன்று. இந்த மறுபிறவி என்பது ஒரு தலைமுறையில ஒழுங்கிருந்து அடுத்த தலைமுறையில வெளிப்படும் என்பதை விஞ்ஞானமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. வள்ளுவரும் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, தம்பொருள் என்ப தம்மக்கள், தம்பொருள் என்ப தம்மக்கள், அவர் பொருள் தம் தம் வினையால் வரும். வேற ஒண்ணும் இதுல உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுப்போம். நம்முடைய பதிவு, நம்ம வினை பதிவு நம்ம கிட்ட வந்து நம்முடைய மக்கள் செல்வங்களுக்கு போகுதுங்கிறத வள்ளுவம் தெளிவாக பேசிவிடுகிறார். நமக்கும் தெரியும், இதை ஒண்ணு நான் ஒண்ணு மறுக்கலையே சார். என்ன, எங்க அப்பா தாத்தா மாதிரி தான் நான் இருக்கேன், என்னுடைய பண்புகள் தான் அடுத்த தலைமுறைக்கு போகுது, அப்ப இதுதான் மறுபிறவின்னு ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டேன். இதை மறுபிறவி என்று சொல்லிக்கலாம், இதை ஒரு வகையில் மறுபிறவி என்று சொல்லலாம். அதான் பிறவி தொடர் இரு வகையில். ஆனா முக்கியமான அடுத்த கட்டம் தான் நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. என்ன என்று கேட்டா, இயற்கை மரணத்துல பார்த்தோம் இல்லையா, வயசு 50 ஆச்சு, 60 ஆச்சு, 70 ஆச்சு, 80 ஆச்சு, 85, 90 போகுது வச்சுக்கோ. ஹெல்த்தியா இருக்காரு, ஹெல்த்தியா இருக்காரு, கொஞ்சம் நடமாட்டம் எல்லாம் குறைஞ்சு போச்சு, பெட் ரிடனா இருக்காரு, இன்னும் திரவ உணவுகள் தான் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு, கான்சியஸ் நல்லா இருக்கு, எந்த குழப்பமும் இல்லை, பாடி ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லாவே ஆக்டிவா இருக்கு, மூளையும் எண்ணமும் பேச்சும் கூட தெளிவாவே இருக்கு. யார் வந்து நிக்கிறது பாருன்னு கேட்டா கரெக்டா சொல்றாரு. இப்ப இந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னா, இப்ப மரணம் நிகழப்போகிறது. இதுக்கு மேல உடம்புக்குள்ள இந்த உயிரை உடம்பு ஏற்று நிலைப்படுத்த முடியல, உடம்புக்கு அந்த தெம்பு குறைஞ்சு போகுது. அப்ப உயிர் என்ன பண்ண, இயல்பாக லேசானது மேல் நோக்கிய ஈர்ப்பிலே தான் இருக்கும் இல்லையா? அப்ப உயிர் மேல் நோக்கிய கவர்ச்சியிலே இருக்கிறது. ஆனால் உடம்போ பருவுடல் கீழ் நோக்கிய கவர்ச்சியிலே இருக்கிறது புவியீர்ப்பு காரணமாக. அப்ப மரணம் நிகழ்ந்துதானே ஆகணும். அந்த கணங்கள் எப்படி இருக்கிறது என்று விவரிக்கின்றார்கள். அதாவது அந்த மரணத்தை சந்திக்கின்ற ஒரு நபர், நான் மரணத்தை சந்திக்க விரும்பவில்லை, இன்னும் வாழணும்னு நினைக்கிறார்னு வைங்க, சிக்கல் தானே. உடம்போ ஏத்துக்க மாட்டேங்குது, இங்க மனமும் உயிரை என்ன பண்ணுது, இழுத்துக்கிட்டே கிடக்கு. அப்பதான் என்ன பண்ணுவாங்க, மண்ணை உரசி ஊத்துவாங்க, பொண்ணை உரசி ஊத்துவாங்க. ஏதோ ஆசை இருந்தா அதோட தீர்ந்து போட்டும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கிராம பகுதிகளில் இது நிச்சயமா உண்டு, அதெல்லாம் செய்யறதும் உண்டு. அப்படியெல்லாம் தீர்ந்து போகவில்லை.
என்ன காரணம் என்று சொன்னால், ஒருவன் மிக மிக உழைத்து கஷ்டப்பட்டு பொருள் ஈட்டினான். அந்த நாள்ல பேங்க் எல்லாம் கிடையாது. அந்த ஈட்டிய பொருளை எல்லாம் மெல்ல மெல்ல வெள்ளிக்காசா சேர்த்து வச்சான். வீடோ ஒரு எளிமையான வீடு தான், பெரிய வளமையான கெட்டியான வீடு இல்லை. ஆனா சேர்த்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடரை கேளுங்கள் அப்படின்னு ஒரு கவியில வரும். இதை நாம அப்பப்ப நினைச்சு பார்க்கணும். காசு சேர்க்கணும்னு ஆசைப்படும் போது கொஞ்சம் நினைச்சு பார்த்துக்கணும். என்னத்த சேர்த்து வச்சு என்னத்த. அப்பதான் பட்டினத்தார் வராரு என்கிட்ட, என்ன சொல்றாரு, காதறிந்த ஊசி கூட, ஒரு ஊசின்னு சொல்லல, ஒரு ஊசி கூட வர பயன்படாது அந்த ஊசி, காதறிந்த ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல நம்மளை தட்டி எழுப்புறாரு. ஏன்னா அவர் கடல் கடந்து கப்பல்ல போய் சம்பாதிச்சார். இப்ப இந்த நபர் சாக போறாரு பாருங்க. இவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த வெள்ளி காசெல்லாம் கொடுத்துட்டு தங்க காசா மாத்துறது. பேங்க் இல்லைன்னு சொல்லிட்டானா அந்த நாள்ல, அதனால அதெல்லாம் ஒரு பானையில பல்லாவில போட்டு வைக்கிறது. இப்படி தங்க நாணயங்களா சேர்க்கறத மட்டும் கவனம். இது என்னன்னு கேட்டா, இந்த ரூபா நோட்டு மட்டும் கொஞ்சம் அது மேல ஆசை வச்சோம்னா அது நம்மளை பிடிச்சி. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். என்னன்னா, சும்மா இருக்க வேண்டாம், இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கேன்னு அதை மறுபடியும் எண்ணி பார்த்துக்கிட்டு என்ன யாரும் நல்லா தெருக்கதெல்லாம் சாத்திட்டு உள்ள அந்த இதை கபோர்டை திறந்து எடுத்து எண்ணி பார்த்துட்டு இருப்பான். பரவாயில்ல இவ்வளவு சம்பாதிச்சு வச்சு. அது மாதிரி அவன் சேர்த்ததுன்னு வைங்களேன். அதுக்காக சொல்ல வர, வேற ஒண்ணும். எதுக்கு இவர் இப்படி சொல்லிட்டு இருக்காருன்னு யோசிக்க வேண்டாம். அப்ப இப்ப எனக்கு மரணம் சம்பவிக்க போகுது. இப்ப இதுல ஏதாவது கூட வரப்போதா? இல்ல. ஆனா ஒரு சின்ன முரண்பாடு நிகழ்ந்து விடுகிறது. என்ன அப்படின்னு கேட்டா, அவனுக்கு அந்திம நேரம் நெருங்கிடுச்சு, மரணம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப இந்த பானையில போட்டு புதைச்சு வச்சான் பாருங்க வீட்டுல ஒரு பக்கம், அதை வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ஏன்னா பேச்சு இல்லாம போச்சு. கை காட்டவும் ஜாடை காட்டவும் முடியல. இப்ப எக்ஸ்பிரஸ் பண்ண முடியலன்னு உடனே மனம் எப்படி தவிக்கும் பாருங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி. உடவும் சேர்த்து வச்சேன், பேங்க்ல போட்டிருந்தா கூட என்ன ஆயிருக்கும், ஆட்டோமேட்டிக்கா பையன் போய் வாரிசு சர்டிபிகேட் எடுத்து கொடுத்து வாங்கிட்டு போயிடுவான். ஒன்னும் சும்மா விட்டு வைக்க மாட்டான். நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ எல்லாம் நம்ம வாரிசுகள் போய் வாங்கிட்டு போயிடும். சரி. ஆனா இப்ப இதை அடுத்தவங்களுக்கு சேர்க்க முடியலையே. அப்ப அவனுடைய மனம் முழுவதும், இப்படி கஷ்டப்பட்டு சேர்த்தனே, நானும் விட்டுட்டு போறேன், அதை யாரு எடுத்து பயன்பெற போறாங்களோ தெரியலையேன்னு மனம் முழுவதும் அங்கேயே நிக்குது. இப்படி மரண பரியந்தம் எவனொருவன், பகவத்கீதையில, மரண பரியந்தம் எவனொருவன் என்னை நினைக்கிறானோ அவன் என்னை அடைகிறான் என்று பகவத்கீதையில கிருஷ்ணர் பேசியிருக்காரு. உங்களுக்கு தெரியும், பகவத்கீதை படிச்சிருப்பீங்க, இல்லைன்னா வாங்கி படிங்கன்னு நானும் கொட்டியிருக்கேன் ஏற்கனவே மண்டையில எல்லாரையும். சரியா? அப்ப டெத் கோயில் மூமெண்ட் எப்படி இருக்கும்? மனம் சங்கரா சம்போ என்று பரம்பொருளை தேடி இருக்க வேண்டிய நேரம் அது. ஆனால் இன்னும் நான் கடைசின்னு 8ஆவதா ஒரு பொண்ணை பத்தனே அது கல்யாணம் பண்ணி வைக்க முடியலையேன்னு இந்த ஆளுக்கு கவலை இருந்தா எப்படி இருக்கு பாருங்களேன். போக மனசு இருக்குமா? நினைக்கிறார் எல்லா ரைட்டு தாங்க, அப்படியே என் பேர பேத்திக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் டிக்கெட் வாங்கினா நல்லா இருக்குமேன்னு அது நம்ம கையில இருக்கான்னு கேட்டா இல்ல. சரிதா? அது என்னைக்கு வரப்போதோ அன்னைக்குதான் வரப்போகுதுங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்ப இந்த நபருடைய உள்ளம் முழுவதும் அந்த புதைத்து வைத்த பொன் புதையல் மேலே அமைந்திருக்கிறது. மனத்தை சந்திக்கிற போது எண்ணம் உலகளாவியதாக நிலை பெற்று இருக்கிறது இந்த நபருக்கு. இப்ப இவர் மரணத்தை சந்திச்சாலும் இவருடைய ஆன்மா உயிரானது விண்ணினுடைய அம்சம் விண்ணோடு அது போயிடுது. ஆனா எண்ண அழுத்தம் இருக்கிறது பாருங்கள், அதுக்கு பேர் தான் ரீட்டைனிங் வேவ்ஸ்னு பேரு. மிச்சம் நின்று போகிற எண்ண அழுத்த அலைகள் என்று வைத்து. சரியா? இதுக்கு ஒரு கணக்கு இல்லையா சார்? இது எப்ப செட்டில் ஆகும்? உங்களுக்கு ஒரு டவுட் வருது இல்லை? இப்ப நான் சொல்ல அதுக்கு ஒரு கணக்கு இல்லையா சார்? அது எப்ப செட்டில் ஆகும் அப்படின்னா, இப்ப
கடைசியா பெத்தனே அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறாரு. அந்த வீட்டு மூத்த பையன் என்ன பண்றா, வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் கடைக்குட்டி அந்த நம்ம தங்கிக்கு நான் பொறுப்படுத்தி சிறப்பா பண்ணி வைக்கிறேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பொறுப்படுத்துக்கிறேன், நீங்க அதுக்காக கவலைப்படாதீங்கன்னு சொன்னோடனே மனசு என் பையன் பார்த்துக்குவான், சிறப்பா செய்வான், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு விட்டாச்சு. இப்ப அந்த தொடர் என்ன ஆகல, அங்க அரியர் வைக்கல, நிறைவாகி விடுகிறது. இப்ப வம்பில்லை. ஒன்று. இரண்டாவதாக, மரணவரியந்தம் எவன் ஒருவன் என்னை நினைக்கிறானோ அவன் என்னை வந்து அடைகிறான் என்று கீதையிலே சொல்லப்பட்டது போல, மரணவரியந்தம் எவன் ஒருவன் எதை நினைக்கிறானோ அதை சென்று சேருகிறான். அப்ப பொன்னை வேண்டி நின்றால், மண்ணை வேண்டி நின்றால், உறவுகளை வேண்டி நின்றால், இங்கே ரேட்டனை வேவ்ஸ். இப்ப ரேட்டனை வேவ்ஸ் பத்தி உங்களுக்கு புரியணும், அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். வீட்டுல இப்ப பூஜையில அம்மா சாயந்தரம் 6 மணிக்கு விளக்கேற்றி வச்சு பத்தி ஏற்றி வச்சாங்க. இப்ப வீட்டுக்குள்ள அந்த பத்தியினுடைய ரேட்டனை இப்ப 6:30 இருக்கா இல்லையா? கொஞ்சம் வாசனைகள் இருக்கும். இதே கொஞ்சம் அடர்த்தியா புகை போட்டிருக்கீங்கன்னு வைங்க, கொசுவுக்காக புகை போட்டிருக்கீங்க, புகை எப்படி இருக்கும்? கீழே இருக்காது, ஆனா கொஞ்சம் மேல இருக்கும். ஆனா அப்படியே இருக்குமா அந்த புகை? இருக்காது. நேரம் ஆக ஆக அது தானா டிசால்வ் ஆகி காற்றுல எங்க ஒரு சின்ன வாச கதவோ ஜன்னல் கதவோ அது வழியா ஹோல் இருந்ததுன்னா அது வழியா கரைந்து விடும், டிமைஸ் ஆயிடும். இது போலதான் அந்த எண்ணத்தினுடைய அழுத்தத்திற்கு ஏற்ப. இதற்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். அதனாலதான் இந்த தலைப்பு ஒரு கிளைமாக்ஸ் நான் சொன்னதனுடைய காரணமே அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஆகையினால அன்பர்களே, மிகச் சிறப்பாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றை மட்டும். சரியா? என்ன என்று கேட்டா, அன்பர்களே, வழிவழி தொடராக வந்த தொடர் இப்ப எப்படி அந்த ரேட்டனை வேவ்ஸ் கொஞ்சம் இருந்துதான் போகுமோ, அந்த எண்ணத்தினுடைய அழுத்த நிலைக்கு ஏற்ப அது என்ன பண்ணும், இட் வில் டேக் டைம். சரி, இதற்கு இன்னொரு ஆதாரம் நான் சொல்றேன். விவேகானந்தர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒருவன் என்ன பண்றான், ஒருவன் கட்டாயிடுச்சா? என்ன சொன்னேன்? மரணத்தின் போது நினைக்கின்றானோ ஒருவன் கடல்களையும் மலைகளையும் கடந்து சென்ற விவேகானந்தரை பற்றி சொல்ல வந்தேன். இது டிஸ்டர்ப் ஆச்சு, அதுக்காக நின்னது. கடல்களையும் மலைகளையும் கடந்து சென்று மலை குகைக்குள்ளே போய், சரியா, மலை குகைக்குள்ளே போய் குகையினுடைய நுழைவாயிலை அடைத்துக் கொண்டு உலக நன்மைக்காக எண்ணி தவம் செய்கிறார். உலக நன்மைக்காக எண்ணி தவம் செய்கிறார். சரியா? இப்ப அவன் அங்கேயே இருந்து இறந்து விட்டாலும் கூட அவனுடைய எண்ண அலைவேகமானது அவர் எண்ணியது போலவே அங்க குகையோட நின்றுடாது, கடல்களையும் மலைகளையும் கடந்து சென்று, கடல்களையும் மலைகளையும் கடந்து சென்று வெளியே செயல் விளைவை நிகழ்த்தி கொள்ளும்னு விவேகானந்தர் சொல். வேற ஒண்ணும் இல்லை. அப்ப இந்த ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னு கேட்டா, அன்பு உள்ளங்களே, ஒரு இது போலத்தான் நாம் மரணத்தை சந்திக்கின்ற போது
உலகளாவிய எண்ணங்களோ சிந்தனைகளோ இல்லாமல் நாம என்ன பண்ணிக்கணும்? நாமை அமைத்துக் கொள்ள வேண்டும். டெத் வயல் மூமெண்ட்னு தெரிஞ்சு போச்சு. டெத் வயல் மூமெண்ட்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப மனதுல என்ன இருக்கக்கூடாது? எந்த விதமான உளைச்சல்களோ பாதிப்புகளோ இல்லாமல் எழுச்சி மேல் நோக்கியதாக இருப்பின் உயிர் விண்ணினுடைய அம்சம் என்று சொல்லுகிறோம் இல்லையா, அது அங்கே சென்று நிலைப்படும். அதுதான் சிறப்பு, வேற ஒன்றும் இல்லை. இப்ப இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது அன்பர்களே. ஆகையினாலேதான் இதை நிறைவேறாத ஆசைகளின் கூட்டம் என்று சொல்லுவோம். ஒரு இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்ப அந்த பானைய நினைச்சுக்கிட்டே உயிரை விட்டான்னு சொன்னது என்ன ஆச்சுன்னு கண்டினியூவேஷன் சொல்லலையே சார், நீங்க கேட்கணும்ல. நீங்க கேட்கலைன்னாலும் நானே சொல்லணும், எனக்கு பொறுப்பு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, அந்த அலைவேகம் அங்கேயே காத்துக்கிட்டு இருக்கு. இப்படி பணத்தை புதைச்சு வச்சுட்டு போனான்னு அடுத்த வாரிசுக்கு எப்படி இருக்கும்? கடனும் கஷ்டமா அவங்க இருந்த இடத்த வித்துட்டு போயிட்டாங்க. இப்ப இடத்த வாங்கினவன் வீட்டை இடிச்சு கட்டுறான், பழைய வீட்டை. ஆமா, இவனே பழைய வீடு தான் வச்சிருந்தான்னு சொல்லிட்டேன். இடிச்சு கட்டும் போது தோன்றாங்க அஸ்திவாரத்துக்கு, டாங்கன்னு அந்த எல்லா பானையில இடிக்குது. அப்ப அந்த உயிர் என்ன பண்ணுது? அங்க உட்கார்ந்துகிட்டு, எவன்டா நான் வச்சிருந்த காசுல தோன்ற வர்றதுன்னு. அததான் புதையல் காத்த பூதம் என்று சொல்லுவார். ஒரு உதாரணத்தை சொல்றேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கதைகள்ல கூட படிச்சிருப்பீங்க, புதையல் காத்த பூதம். விக்ரமாதித்தன் கதைகள் எல்லாம் கூட பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அது மாதிரி அந்த எண்ணத்தொடர் என்று சொல்லக்கூடியது மரணத்தின் போது எந்த எண்ணத்தொடரும் இல்லாமல் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு நினைச்சுக்கிட்டு சாகுன்னு சொன்னாங்க. வைகுந்தம் சிவலோகம் என்று எண்ணிச்சார். அதனாலதான் சிவபுராணம் சொல்லிட்டு மரணத்தை சந்திக்கிறதை என்னுடைய தாத்தா எழுதி வச்சுட்டு செத்தார். நான் சாக போறேன்னு சொன்னேன், என்னை சுத்தி உட்காந்து சிவபுராணம் படிக்கணும், திருவாசகம் படிக்கணும், யாரும் அழுகக்கூடாதுன்னு எழுதி வச்சுட்டு போனார். புரியுதுங்களா? அப்ப இதுதான் நமக்கான அறிவு. ஏன்னா சிவபுராணமும் அந்த வரிகளும். அப்ப சிவன் அவன் என் சிந்தையுள் நின்று அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சொல்லும் போது எனக்குள்ள அவன் தானே இருக்கான். அப்புறம் நான் என்ன அவனை விட்டு நீங்கவா போறேன்? அவனை விட்டு நான் நீங்கவே இல்லை என்ற ஒரு மெய்ப்பொருள் ஞான அறிவு இவனுக்கு திடமாக இருக்குமானால் அவன் என் உள்ளத்திலேயே இருக்கான், அவனுக்கு இடத்த கொடுத்திருக்கேன். அப்ப எனக்கு பிரிவேதம் இல்லை, நான் அவனோட தான் இருக்கேன்ற தைரியம் வரும்போது அவன்கிட்டயே இருக்கணும்னு சொன்னா பயம் இருக்குமா? மனத்தை பற்றிய பயம் இருக்குமா? அந்த பயம் நீங்கி விடுகின்ற தன்மைக்குத்தான் இந்த தலைப்பு நூலாக கொடுத்திருக்கிறேன். பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் என்ற நூலாக வழங்கப்பட்டிருக்கு. புரிகிறதா? ஆகையினாலேதான் அந்த நிறைவேறாத ஆசைகளின் கூட்டம் அப்படிங்கிறது தான் தட் கண்டினியூவேஷன். என்ன பண்ணுது? இப்படி ஆயிப்போச்சு. நான் கூட உங்களுக்கு ஒரு அழகான உதாரணம் சொன்னேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறக்கின்ற போது போக மனசு இல்லை. இப்ப ஏதோ ஒரு ஏக்கம் இருக்கு, அதை முதல்ல செட்டில் பண்ணாதான் அது போகும். இது என்னுடைய குடும்பத்துல நடந்தது. எனக்கு தெரியாது. என்னுடைய பெரிய பாட்டி, எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அக்கா பொண்ணை கட்டிக்கிட்டாரு. அதனால அவங்களுக்கும் அம்மா. அப்ப அந்த பெரிய பாட்டி அவங்க சுமங்கலி. நல்ல கவனி, எங்க பாட்டி அவங்க பொண்ணு கணவன் இறந்து 23 வயசுல அவங்க விடவேறாதான் வீட்டுல இருக்காங்க. காவி உடுத்தணும். சிவசரன் பாட்டியே உங்களுக்கு தெரியும். சரி, அப்ப அந்த பாட்டி இருக்காங்க. அவங்க அம்மா உயிர் போகாம இழுத்துக்கிட்டு கிடக்கு. இவங்க கேக்குறாங்க, ஏண்டி ஓ மனசு இல்லையா? ஏன் இப்படியே சங்கடப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? இல்ல, அவனுக்கு 3 பொண்ணு ஒரு பையன். எங்க அப்பா அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துட்டா நிம்மதியா போலாமேன்னு பார்த்து, என் பொண்ணை கொடுக்கணும், அவ்வளவுதானே. என் பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சு தம்பிக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் அப்படின்னு உறுதி சொல்லி, அப்படி நீ போக மனமில்லை என்றால் எனக்குள்ள வந்துடுறேன்னு சொல்றாங்க.
இல்ல, இது நடந்த விஷயம். எங்க பாட்டி சொன்னதுதான் எனக்கு தெரியும். இது நானா எதுவும் கற்பனை பண்ணி சொல்லல. எங்க பாட்டி 23 வயசுல துறவு எடுத்துக்கிட்டவங்க, ஆசிரமங்கள்ல மடங்கள்ல இருந்தவங்க, ஆன்ம ஞானம் தெரிஞ்சவங்க, எனக்கு குருவா இருந்தவங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு மரணத்தை, அம்மாவோட மரணத்தை சந்திக்கும் போது எப்படி பகவான் ரமணர் கூட தன்னுடைய தாயை மடியிலே அமைத்து ஒரு கை சிரசிலையும் ஒரு கை மார்பிலையும் வச்சு மோட்சம் கொடுத்தேன்னு எழுதியிருக்காங்க. நீங்க எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க. சரியா? சவுண்ட் வரலைங்களா ஐயா? ஹலோ, ஹலோ ஐயா, சவுண்ட் வரலைங்கய்யா. கேக்குறாங்க அவங்க அம்மாட்ட, என் கூட வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க இறந்து போயிடுறாங்க. அதுக்கு பின்ன அவங்கள மாதிரி இவங்க வெத்தலவாக்கு போட்டு, காலை நீட்டி போட்டு வீட்டுல உட்காந்து வெத்தலவாக்கு போட்டேன், எல்லாரையும் அதிகாரம் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. யாரு? எங்க பாட்டி தன்னுடைய அனுபவத்தை. எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இவங்க விடவையார் சொல்றாங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்தது. இப்படி எல்லாம் நான் செய்ய மாட்டேன், நான் வெத்தலவாக்கு போட மாட்டேன், எங்க அம்மா போடுவாங்க, அவங்க சுமங்கலி. அப்ப நான் காலை நீட்டி போட்டு நடு வீட்டுல உட்காந்து எல்லாரையும் அதிகாரம் பண்ணிக்கிட்டு வெத்தலவாக்கு போட்டேன். அப்ப எனக்குள்ள நான் இல்ல அம்மாதான்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு எங்க பாட்டி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்ப இது என்ன? வாலண்டரி இன்விகேஷன், தான் வந்து ஏற்றல் என்று பேர். அப்ப நம்ம குடும்பத்துல யாரோ ஒருத்தருக்கு இறப்புல அமைதி பெறவில்லை என்றால் அதற்குரிய காரணத்தை கண்டறிந்து அதன் சமன் செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கா இல்லையா? ஒண்ணும் இல்ல, நான் சொத்தெல்லாம் பிரிச்சு ப்ராப்பரா கொடுக்காம போயிட்டேன், இவனுக்கு இதை கொடுக்கணும் இவனுக்கு இதை கொடுக்கணும்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. அதை செயல்படுத்தாம போயிட்டாங்கன்னு வச்சுக்கோ. அது ப்ராப்பரா அடுத்த தலைமுறையில் அதை ஒழுங்கா பண்ணிட்டா பரவாயில்ல, என் பிள்ளைங்க எல்லாமே நல்லா இருக்காங்க அப்படின்னு அவங்க வாழ்த்திட்டு போயிடுவாங்களா இல்லையா? அப்ப அந்த ரிட்டைனிங் சொன்ன துன்பப்பட்டுக்கிட்டு அடாடா என் பிள்ளைங்களுக்கு சொத்து சுகம்லாம் ஒழுங்கா போய் சேராம கஷ்டப்படுறாங்களேன்னு நினைக்காம அவங்க என்ன பண்ணிடுவாங்க, சமநிலை ஆயிடும். சமநிலை ஆனவுடனே நான் சொன்னது போல அந்த ரிட்டைனிங் சொன்னோம் இல்லையா, அது சீக்கிரமே டிமினிஷ் ஆயிடும். எனவே ஒரு ஞானியாக இருந்தாலும் கூட எப்படி நான் குகைக்குள்ளே சென்று அந்த மகான் உலக நன்மைக்காக சிந்திச்சு மரணத்தை சந்திச்சாலும் அவருடைய எண்ணங்கள் அத்தனை கடல்களையும் மலைகளையும் கடந்து சென்று செயல்களையும் நிகழ்த்திக் கொள்ளும் என்று விவேகானந்தர் பேசியது போல நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? சொல்றேன், தூய்மையா இருக்கணும், அரியர் பேப்பர் இல்லாம இருக்கணும், மேல் நோக்கி எழுச்சியோட இருக்கணும். சரியா? இந்த நேரம் ஒரு வித்தியாசமா ஒரு கருத்து பேசுவோம். நான் இது போல பல வருடங்களுக்கு முன்னால இந்த விளக்கம் ஒரு பெரிய நம்ம பயணி மன்றத்துல நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் சொன்னேன், எனக்கெல்லாம் நான் அப்படியே போய் மேல போய் இறைநிலையில போய் ஐக்கியமாயிடணும், அரியர் பேப்பர் இல்லாம இருந்துக்கணும்னு நான் நினைக்கலைங்க அப்படின்னு நான் சொன்னேன். என்னுடைய கருத்து என்னங்க அப்படின்னா, இல்லைங்க, எவ்வளவோ சிந்தனைகளும் கருத்துக்களும் உயர்ந்த ஞானங்களும் முந்தையோரிடத்திலிருந்து நம்ம சொத்து சேர்த்து வச்சிருக்கேன். இதை இன்னும் டிஸ்ட்ரிபியூஷன்ல இப்பதான் 5 புக்கு எழுதியிருக்கேன், 6வது ஒரு புக்கு எழுதணும், இன்னும் வேலை பாக்கி இருக்கு. இப்ப எனக்கு செட்டில் ஆயிடணும், மேல போய் அந்த சிவலோக பதவியில போய் அப்படியே உட்கார்ந்துக்கணும்ன்றது இருக்குமான்னா இல்ல. என்னுடைய அறிவுகளும் சிந்தனைகளும் ஞானங்களும் இன்னும் எத்தனை தலைமுறைக்கு சென்று சேர வேண்டுமோ அதற்காக நான் தொடர்வேன் என்று சொன்னேன். அதுதான் என்னுடைய சங்கல்பம். அதனால்தான் இதுக்கு உதாரணமாகத்தான் நீங்க கொஞ்சம் அந்த புக்கை கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். கடைசியில ஒரு வரி நான் சேர்த்திருக்கிறேன். என்ன அப்படின்னா, அது நான் மரணமில்லாதவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று
கவிஞர் கண்ணதாசனுடைய வரிகள் அவரே பாடியிருக்கார் படத்திலேயே. சரியா? அது போல ஆன்மா அழிவற்றது என்பதை புரிந்து கொள்ளுகிற போது, இந்த ஆன்மா அழிவற்றது என்று புரிந்து விட்டோமே என்று சொன்னார், மரணத்தை சந்திக்க போகிறோம் என்ற பயம் ஏற்படுவதற்கு வேலை இல்லை. மரணம் என்பது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான ஒன்றுதான், விடுதலை தான் என்று தெளிவு பெற முடிகிறது, வேற ஒன்றுமில்லை. ஆகையினாலேதான் அந்த சிறந்த ஒரு கண்ணோட்டத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு ஆதாரங்களாக பகவத்கீதையை சிந்தித்திருக்கிறோம். எனவே மரணம் நிகழ்கின்ற போது இறைநிலையோடு நம்மை அமைத்து அமைதி பெறுவதற்கான ஒரு விளைவுதான் இருக்க வேண்டுமே தவிர வேற எந்த எண்ண அலைவேகங்களும் அதிர்வுகளும் ரீடைனிங் வேஸா இருக்கும் என்று சொன்னால், எப்படி பூஜையில ஏற்றி வைக்கப்பட்ட அந்த பத்தியானது ஒரு ஊதுவத்தியோ சாம்பிராணி போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருந்துட்டு அது கரைந்து விடுகிறதோ, அது போலத்தான் இந்த எண்ண அலைவேகங்கள். அதனால்தான் விபத்து நிகழ்கிற போது அதை பற்றி பேசியிருக்கோம். துர்மரணத்துல விபத்து பற்றி பேசியிருக்கோம். விபத்து நிகழ்கின்ற உயிரினுடைய நிலை எப்படி இருக்கும் பாருங்க. அதிர்ச்சி எப்படி இருக்கும், நல்லா யோசனை பண்ணி பாருங்க. விபத்துனால என்ன? பஸ்ல போறோம், இந்த பஸ் நல்லா போகுமா, இல்ல 2 சக்கரம் பின்னாடி காட்டிட்டு போகுமா, இந்த டிரைவர் நல்லா ஓட்டுவாரா, இல்ல இவர் பாட்டுக்கு போன் பேசிக்கிட்டே வேற எங்கேயாவது விட்டுருவாரா, இப்படின்னு நினைச்சு நாம போறது. ஏறி இருக்கோம், போய் சேருவோம், நம்ம வாங்கிட்டு போற பொருளை பேரம் பேத்தி கொடுத்து பார்த்துட்டு வருவோம்னு நினைச்சுட்டு தான் போறோம். அப்ப அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும்தான் இங்க வெற்றி பெறக்கூடியது. அதை தாண்டி ஒவ்வொரு கணமும் மரணத்தை கண்டு பயந்து கொண்டே இருந்தால் அந்த அச்சம் என்பது நம்மை கொன்று கொண்டே இருக்கும். அதனால சொன்னாங்க, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயினாங்க. ஓகே தானே? நம்பனவனுக்கு நடராஜா, நம்பாதவனுக்கு யமராஜான்னு. நம்பனவனுக்கு நடராஜர், நடராஜர் பாதத்துக்கு போய் சேர்ந்துருவான். நம்பாதவனுக்கு யமராஜா. 5 சாவார், 5 சாவார், இவர் அஞ்சாத பேரில்லை அவனிலே என்று பாரதியும் பாடி இருக்கிறார். இந்த ஆதாரங்களை எல்லாம் நீங்க கவனிக்கணும். ஆதாரத்தோட தான் பேசிட்டு இருக்கேன். எது ஒண்ணு பேசினாலும் பகவத்கீதையை கூப்பிட்டு சொல்லியிருக்கேன், மகான்களை பேசியிருக்கிறேன் இல்லையா, விவேகானந்தர் உள்ளிட்ட. எனவே மிக சிறப்பாக நம்முடைய சிந்தனையிலே கொள்ள வேண்டும். இந்த கணம் மரணத்தை நாம் சந்திக்கின்றோம் என்று சொன்னால், இந்த மரணம் என்பது ஒரு முடிவல்ல, நான் என்றைக்கும் உள்ள பொருளாகிய ஆன்மா என்று உணர்ந்திருக்கிறேன். இங்கே உடம்புல மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறது தான் வலியே. இலக்கம், ஆமா, இலக்கம் உடம்பு இடும்பைக்கென்று. அப்ப எது விடுதலை? இந்த இடும்பையாகி உடம்ப சுமந்து கொண்டிருக்கிறது தான் இடைஞ்சல். இதை விட்டு வெளியே போறது மகிழ்ச்சியான ஒன்றுதானே. எனவே மரணம் மகிழ்ச்சியானதே தவிர வருத்தப்படுவதற்கான ஒன்றல்ல என்று கூறி, இந்த இனிய மாலை போதிலே இன்னும் நிறைய பேசணும்னு எனக்கு ஆசை இருந்தாலும் ஒரு கிரிட்டிக்கல் டாபிக்கை கொடுத்துருக்கேன். யோசனை பண்ணி பாருங்க. டவுட் இருந்தா கேளுங்க, அப்படியே கூட கண்டினியூ பண்ணலாம், ரெக்கார்டிங் இருக்கட்டும். இப்ப கேள்வி இருந்தா கூட கேட்கலாம். ஆகையினாலேதான் பிறவி தொடர் இருவகை என்பதுல தம்மக்கள், மக்கள் செல்வங்கள், பேரம்பேத்தி தான் நம்முடைய அடுத்த வாரிசு. அவர் ஓன் கார்பன் பிரிண்ட்ஸ் அப்படியே வந்துடுது, ஜெராக்ஸ் காப்பி, மாற்றே இல்லை. சரியா? முக தோற்றத்திலிருந்து, முடி அமைப்பிலிருந்து, முடி நிறைக்கிற வயசுல இருந்து நோய் பதிவு வரைக்கும் எல்லா குணங்களும் அப்படியே ட்ரெடிஷனல்ல வந்துடுது. நம்ம மக்கள் செல்வங்கள் தான். அப்ப சாகரப்ப மட்டும் என்ன பண்ணணும்? மரணபயம் இல்லாமல் அமைதி நிலையில அதை சந்திக்க எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். அதுல எந்த அதிர்வுகளுக்கும் வேலையே இல்லை. ஏன்னா உண்மையிலேயே அது ஒரு அமைதி, அது ஒரு விடுதலை, உடம்புல இருந்து விடுதலை. இப்ப கிளி கூண்டுல வச்சு அடைச்சு வச்சிருக்கு. இந்த கிளி சந்தோஷமா இருக்குமா? நீங்க என்ன வேணாலும் வேலைக்கு பழங்கள் கொடுங்க, விதவிதமா கொடுங்களேன், பேர் சொல்லுங்களேன், கூப்பிடுங்களேன், கொஞ்சங்களேன். ஆனாலும் அதுக்கு என்ன, கிளிக்கு அது சிறைவாசம் தான். அப்ப ஒன் ஃபயர் மார்னிங் என்ன பண்றோம்? கிளி கூண்ட
திறந்து விட்டுறோம். அது சந்தோஷமா பறந்து வெளியே போயிடுது. இது போல புரிந்து கொண்டோமே என்று சொன்னால் மரணம் என்பது அஞ்சுவதற்கான ஒன்றல்ல. அப்ப பிறவி தொடர் என்று சொல்லக்கூடியது மறுபிறவின்னு ஒண்ணு கிடையாது. பகவத்கீதையிலேயே சொல்லுது, ஒரு ஆன்மா உடம்பை விட்டு பிரிஞ்ச பின்னால சட்டை கட்டி போடுறது போல இன்னொரு உடம்புல போய் போகும் அப்படிங்கிறது. இது எங்க பொருந்தும்னு கேட்டா திருவாசகத்துல வருது இல்லையா, புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்மிருகமாய் பாம்பாகி செல்லா நின்ற தாவர சங்கவத்துள் மனிதராய் தேவராய் கணங்களாய், அதெல்லாம் என்ன செத்த பின்னால தேயாலையிறது. புரியுதுல்ல? இதெல்லாம் அப்பப்ப சொன்னாதான் ஞாபகம் வரும் போல. நீங்க சேர்ந்து எனக்கு மேல நீங்க பேசணும். இனிமேல் என்னையே பேச வச்ச எவ்வளவு நாள் தான் வேலை வாங்கிட்டு இருக்கீங்க. நீங்க வாங்க, ஒரு நாளைக்கு சப்ஜெக்ட் எடுங்க, யார் வந்தாலும் நான் உங்களை ஆசையா கூப்பிடுறேன். ஒரு வாரம் நீங்க பேசுறேன்னு சொல்லுங்க, நீங்களும் பேசணும் என்று கூறி, அதனால அதுதான் பிறவி தொடர். அந்த வகையில பிறவி தொடர் உண்டு என்று சொல்ல. அதனால இது இல்லை. அப்ப மனத்தை சந்திக்கின்ற போது மனம் அதை ஏற்றுக்கொண்டு அமைதி நிலையிலே நிலைப்படுமானால் தொடர் இல்லை என்று புரிந்து கொள்ளுங்கள். மக்கள் செல்வங்கள் இப்ப வேற ஒரு கண்ணோட்டத்துல இதை சொல்ல போறோம். இப்ப வேதாதிரி மகரிஷிக்கு குழந்தை பேரு இல்லை. அவங்க மனைவி என்ன பண்றாங்க, என்னங்க ஒரு பிள்ளை பேர் இல்லாம போகுது, பிள்ளை பேர் இருந்தாதாங்க சிறப்புன்னு சொல்றாங்க பெரியவங்க எல்லாம் அப்படின்னு தன்னுடைய தங்கையே என்ன பண்றாங்க, வற்புறுத்தி மகரிஷிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கும் குழந்தை இல்லை. இப்ப இத பத்தி என்ன சொல்ல வர்றீங்க, என்ன நினைக்கிறீங்க? இப்ப குழந்தை செல்வம் இல்லைன்னா அது ஒரு வகையில பிறவி தொடர் இல்லைன்னு மகிழ வேண்டிய விஷயம் தான். அக்செப்ட் பண்றீங்களா? அதான் அடுத்தது சொல்ல போறேன், நீங்க இப்பவே சொல்லிட்டீங்க. ரைட். என்னன்னு கேட்டா, அவர் அங்க சொல்றதுனால இங்க ரெக்கார்டிங்ல வராது, நான் சொல்லிடுறேன். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கையில சும்மா இருக்காரான்னா அவர் விஷயத்தை எடுத்து கொடுக்கிறாரு, சந்தோஷம். ரைட். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சாரதாமணி தேவியார் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2 பேரும் திருமணம் பண்ண தம்பதியர், இளவயதிலே அப்பெல்லாம் திருமணம் உண்டு. ஆனா அவங்க என்ன ஆகல, கணவன் மனைவியா வாழல, புருஷன் பொண்டாட்டியா தாம்பதியம் மேற்கொள்ளல, கணவன் மனைவியா ஒன்னாவே இருக்காங்க காலம் பூரா. அப்ப ஒரு முறை அவர் கேக்குறாரு, ஏமா ஒரு பெண்ணுக்கு சிறப்பு தாய்மை தானே, உனக்கு அப்படி ஏதாவது ஒரு குழந்தை குட்டி பெத்துக்கணும்னு நினைப்பு இருந்தா சொல்லுன்னு கேக்குறாரு. அந்தம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா, விருப்பம் இல்லைன்னு சொன்னாங்க. சரி, அவங்க சாரதாமணி தேவியார் அவங்க பின்னாடி லைஃப்ல லேட்டா பல வருஷங்கள் கழிச்சு ஒரு முறை சொல்றாங்க, என்ன அப்பவே கேட்டாரு அவரு, மக்கள் செல்வம் பெத்துக்கணும்னு விரும்புறியான்னு கேட்டாரு. ஆமான்னு சொல்லியிருந்தா 1 or 2 பெத்திருப்போம், அது வேற விஷயம். ஆனா இன்னைக்கு ஆசிரமத்துக்கு வரக்கூடிய அத்தனை சீடர்களும் என்னை மா, வடமொழியில மா அம்மான்னு கூப்பிடுது. அப்ப இவ்வளவு பிள்ளைங்க எனக்கு கிடைச்சிருக்காங்கன்னா அன்னைக்கு நான் வேணான்னு சொன்னாங்கன்னு புரியும் போது, எனவே நம்முடைய எண்ணம், நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் என்றைக்கும் இருந்து அடுத்தடுத்து யாருக்கு போய் சேருதோ அவ அத்தனை பேருக்கு போய் சேர வேண்டிய ஒரு சொத்தாக இருக்குமானால் நாம் சிந்தனை செல்வமாக இருப்போம், கல்வி ஞானமாக இருப்போம், அறிவில் சிறந்தவர்களாக இருப்போம். அந்த அறிவு ஞானம் எங்கும் பெருகி நாட்டிலே அறிவு வறுமை தான் எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. ஏதாவது நாட்டுல ஏதாவது கஷ்டம் இருக்கா? ஆன்மீகத்து மூலமா தான் எல்லாமே நடக்கணும். ஆன்மீகத்தாலே தான் நம்ம வெல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் ஒரு நியூஸ் பார்க்கும்போது எவ்வளவோ முரண்பாடுகளை பார்க்கிறோம். நியூஸ் பார்க்கும்போது அதுல அந்த செய்தியை பார்க்கும் ரொம்ப இன்னைக்கு செய்தியில சொத்து தகராறுக்கு பேசிட்டு இருக்கான், இவன் விட்ட அறையில அப்பங்காரன் மயங்கி விழுந்து செத்து போயிட்டான். இவன் அறை விட்டு அவன் சாகலைன்னாலும் அவன் சொத்து இவனுக்கு தான் வரப்போகுது. புரியுதுங்களா? அப்ப என்னன்னா அவ்வளவு அறியாமை இருக்கிறது இந்த சமுதாயத்துல. இவ்வளவு அறியாமை, அறிவு வளம் குறைவாக இருக்கிறது. அப்ப இந்த வறுமை நீங்குவதற்கு தொண்டாற்றுவோம் என்று கூறி, அந்த தொண்டை மகிழ்ச்சி அவர்கள் நம்ம எல்லாம் அருணதியாக்கி நீங்களும் பேசுங்கள் என்று கொடுத்தார். நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், நீங்களும் பேசுங்கள். நீங்களும் அருணதியர்கள் தான் இருக்கீங்க. நீங்களும் இத்தகைய சிறந்த ஞானங்களை
என் பேரனே இந்த புக்கு வாங்கிட்டு போய் 4 புக்கு 4 பேருக்கு கொடுத்துட்டு வந்தான். சரியா? அது மாதிரி நீங்க இந்த ஞானங்களை எல்லாருக்கும் வாரி வழங்குங்கள், உயர்வோம் என்று கூறி இந்த இனிய மாலை போதிலே இந்த உரையை நிறைவு செய்கிறேன். இது இன்றைய தேதிக்கு இந்த தலைப்புக்கு கொஞ்சம் அதிகமா தான் பேசியிருக்கேன், எனக்கே தெரியுது. ஏன்னா இருந்தாலும் அடுத்த தலைப்புல இந்த நூலுடைய அடுத்த அத்தியாயங்களை தொடர்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். எனவே மரணம் மகிழ்ச்சியானதே, வருந்தத்தக்கதல்ல. தொடர் இல்லாமல் போவதும் நம்முடைய தெளிந்த அறிவின் பார்ப்பட்ட சிறப்பே என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. வாங்க, இப்ப வாங்க, கேள்வி கேளுங்க. ரெக்கார்டிங் க்ளோஸ் பண்ணல, ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, வாங்க. கதிரேசன், தேவசிவாமணிமா, சூரியகலா, பத்மாவதிமா, ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, வாங்க. நன்றிங்கய்யா. இங்க உங்களுக்கு சபையில இல்ல அந்த ஜீவன் மறுபடியும் இங்கேதான் சுத்திட்டே இருக்குங்களா? அந்த ஆத்மா பொருள் மேல ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய ஆத்மா இங்கேதான் விட்டுட்டு உயிர் போயிருது. திருப்பி இங்கேதான் இருக்குமா? அது அந்த ரேட்டையை வேவ்ஸ் இருக்கு, உயிர் வந்து விண்ணோட போயிடுது, அது போய் சேர்ந்து மூச்சு காத்து காற்றோட போயிடுது, வெப்பம் ஜில்லிட்டு போயிடுது, பஞ்சபூதங்கள் செட்டில் ஆயிக்குது. அதுதான் மரணம், முடிஞ்சு போச்சு. அதை தாண்டி ரேடியலி வேவ்ஸ் ஆகும்னு சொன்னேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு அது டிசால்வ் ஆயிக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம். அதனுடைய அழுத்த நிலைக்கு ஏற்ப அது கரைந்து போகிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். அப்ப ஒத்த எண்ணங்கள் கொண்ட ஒரு அன்பர் இருக்கார் வச்சுக்கோங்க. கோபாலகிருஷ்ணனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். என்னன்னா அவரு என்ன வாலண்டரி இன்விகேஷன் பண்ணிக்கலாம், வேற அது ஒத்த உயிராக இருக்க வேண்டும் என்பதை அதனால்தான் நான் முதல்லயே வலியுறுத்தி சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லை. ஆகையினால சவுண்ட் இறங்குதுங்கய்யா. இங்க யாரும் கேள்வி கேட்போம் அந்த மாதிரி தெரியல. யாராவது கேள்வி கேக்குறீங்களா? வாங்க ஐயா. இறந்துடும் வாழ்ந்து கடமையெல்லாம் முடிச்சுட்டு, ஹலோ என்ன பேசுறீங்க? கேக்குதுங்களா? சவுண்ட் எல்லாம் முடிச்சுட்டு சொல்றாங்க. சொல்லுங்க ஐயா. கடமையெல்லாம் முடிச்சுட்டு, நம்மளோட கடமையெல்லாம் முடிச்சுட்டு இறக்குறப்ப என்ன அலைகள் இல்லாம இருந்து நம்ம போய் சேர்ந்தா அது அமைதி அடையும். என்ன அலைகள் நின்றும் இல்லைங்கய்யா சொல்றாங்க. கொஞ்சம் சவுண்டா கேளுங்க, அவருக்கு கேட்கல போல. எனக்கு கேட்க மாட்டேங்குதியோ, எனக்கு வரமாட்டேங்குது சவுண்டு. எனக்கு சவுண்ட் பத்தல, ஃபுல்லாதான் வச்சிருக்கேன். ரெக்கார்டிங் முடிச்சுக்கலாம், அப்புறம் நீங்க கேளுங்க. இப்ப கேளுங்க ஐயா. இப்ப நம்ம எல்லா கடமையும் முடிச்சுட்டு, நம்மளோட வேலையை முடிச்சுட்டு நம்ம கிளம்புறப்ப நம்மளோட எண்ண அலைகள், நீங்க சொன்ன மாதிரி நல்ல எண்ண அலைகள் அந்த போயிருவோம். ஆனா என்ன அலைகள்ல நீங்க சொன்ன அப்படி தேக்கம் இருந்தா அது வந்து மத்தவங்களை பாதிக்குது இல்லைங்கய்யா? ஹலோ. அது ஒத்த உயிர்களிடத்துல சென்று அது அடுத்த வேலையை செய்யும். நல்ல எண்ணங்கள் அதுக்கு ஒத்த எண்ணங்களோட யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போயிடும். ஓ, அதே அவங்கள சார்ந்துருது. ஆமா, அதனாலதான் எண்ணாலேயே இல்லாம நாம பிரியணுங்கிறத நான் சொல்ற கன்க்ளூஷன். எந்த நல்ல எண்ணமே கூட வச்சுக்க வேண்டியது இல்லை. அதுக்கு எங்க நீங்க இல்ல எல்லாருக்கும் நல்லது போய் சேரட்டும்னு நினைச்சா நினைக்கிறீங்க அது மாதிரி. ஆமா ஐயா, எங்க வீட்டுக்காரே உதாரணம். சரி, ரெக்கார்டிங் முடிச்சுக்கிறேன், அப்புறம் பேசிக்கலாம்.